بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون நிச்சயமாக சுவனவாசிகள் அந்நாளில் தங்கள் காரியத்தில் மகிழ்ச்சியுடையோராக இருப்பர். 55வது வசனம் இது. போன ஆயத்துல அல்லாஹ் மறுமை நாள்ல கண்டிப்பாக நீதமாகத்தான் நடந்து கொள்வான், யார் யார் என்ன செயல் செஞ்சாங்களோ அவங்களுக்கான கூலி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு காமிச்சான். இந்த ஆயத்துல ஆஹ் எவ்வளவுதான் இந்த கடுமையான விசாரணை, அதே மாதிரி நரகவாசிகள் அவங்களுடைய அலறல்கள் இப்படி எல்லாம் அதிகமா இருக்கிற அந்த நேரத்திலேயே ஈமான் கொண்ட விசுவாசிகள், முக்மின்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாம சொர்க்கத்தினுடைய இன்பங்களில் திளைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சோனவாசிகளை பற்றி சொல்லி காமிக்கிறான். இன்ன அஸ்ஹாபல் ஜன்னா, நிச்சயமாக சொர்க்கவாசிகள், சொர்க்கத்தின் தோழர்கள், அஸ்ஹாப்னா தோழர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இன்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இத நிச்சயமாக அப்படின்னு சொல்லி அழுத்தத்தோடு இந்த வார்த்தைய பதிவு செய்யறான். அல் யௌம், இன்றைய தினம் அப்படின்னா மறுமை நாள். விசாரணை எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த நாளில நடக்கக்கூடிய ஒரு காட்சி. ஃபி ஷுகுலின், எல்லாருமே ஒரு வேலையில் அல்லது ஒரு அதாவது சந்தோஷமான வேலை பாட்டுல இருப்பாங்க. இப்போ ஷுகுல் அப்படின்னு சொன்னாலே மனிதனை சோர்வடையக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இந்த கடினமான உழைப்பு, அதே மாதிரி மனிதன் செய்யக்கூடிய அந்த கடுமையான வேலை, இது எல்லாமே ஷுகுல் அப்படின்ற இடத்துல வரும். ஆனா அல்லாஹ் சொர்க்கத்துல கவலையோ சோர்வோ அல்லது கட்டாய கடமைகள், தொழுகை நோன்பு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சோ ஷுகுல் அப்படின்றது நரகவாசிகளுடைய அந்த வேதனைகளை கூட பாக்குறத விட்டு அவங்க கவனம் திரும்பாது. இப்போ அந்த அளவுக்கு சொர்க்கத்தினுடைய அந்த இன்பத்துல அதை நுகர்றதுல அவங்க முழுமையாக இருப்பாங்க அப்படின்ற காட்சியை தான் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ஃபாக்கிஹூன், அவர்கள் மகிழ்ச்சி அடைபவர்கள் அப்படின்னா ரொம்ப இன்பத்தோடு இருப்பார்கள். ஃபாக்கிஹத்துன் அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரூட்டுக்கு சொல்லுவாங்க, ஃப்ரூட்டு இல்ல இந்த பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சொர்க்கத்தினுடைய அந்த கனிகளை சுவைத்து அவங்க ஃபேமிலியோட நகைச்சுவையாக அவங்க பேசி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஃபாக்கிஹூன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதிவு செய்யறான். சோ இந்த ஆயத்தை நம்ம எப்படி புரியலாம், தப்சீர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது, நரகவாசிகளுக்கு வேதனை அப்படின்றது ஒரு பெரிய சுமையா இருக்கும். நம்ம அனுபவிச்சுதான் ஆகணுமா, இப்படிதான் நம்ம நிலைமை ஏற்படணுமா, என்ன ஒழுங்கா இல்லாம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நரகவாசிகள் கதறக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் எல்லாம் நிறைய இடங்கள்ல பதிவு செய்யறான். ஆனா சொர்க்கவாசிகளுக்கு அந்த எந்த கவலையுமே இருக்காது, ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அவங்களுடைய இன்னும் சொல்ல போனா ஹூருல் ஐன்களை அல்லாஹ் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவங்க மூலியமா சந்தோஷமாக இருப்பாங்க. சொர்க்கத்தினுடைய அந்த நதிகளுக்கு அருகில அமர்ந்து கனிகளை சுவைப்பாங்க. முழுக்க முழுக்க சந்தோஷத்திலே அவங்களுடைய அந்த நாட்கள் ஃபுல்லா கழியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதுல சொல்றதாக நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி மறுமை நாள் அதுல நடக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான நடுக்கங்கள், ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய நடுக்கங்கள், இப்படிலாம் ஆகுமான்னு சொல்லி மனிதனை திகைத்து போற மாதிரியான இதுல இருந்து முக்மீன்கள் அப்படியே அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துருவான். அவங்கள அப்படியே சொகுசா ஒரு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்க்கு எல்லாம் அப்படியே மாத்திடுவான். சோ ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல அவங்க வாழும் பொழுது அவங்களுடைய மனோ இச்சைகள் எல்லாவற்றையுமே அல்லாஹ் ஒருத்தனுக்காண்டி கட்டுப்பட்டு நடந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கடமைகள், தொழுகை நோன்பு இது மாதிரியான நிறைய கடமைகள், அதை எல்லாமே ஒரு பெரிய சுமையா நினைக்காம ஒரு சந்தோஷமா செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்காண்டி நான் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்காண்டி குரான் விளங்குறேன், குரானை படிக்கிறேன், குரானின் படி நான் அமல் செய்யறேன், குரானை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றேன். அதே மாதிரி திக்ரு செய்யறது, மத்தபடி தான தர்மங்கள், இது மாதிரி மத்தவங்களுக்கு செய்யற உதவி எல்லாத்தையுமே ஒரு பாரமா நினைக்காம ஒரு சந்தோஷமா எடுத்துட்டு செய்யறாங்க. அல்லாஹ் எனக்கு இதுக்கு கூலி கொடுப்பான், எனக்கு பெரிய நன்மையை தருவான் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய அந்த நல்ல அடியார்களுக்கு அல்லாஹ் அந்த அந்த மறுமையில எந்த ஒரு கட்டுப்பாடுமே அவங்களுக்கு கிடையாது.
ஒரு சோர்வு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹ் வந்து அமைச்சு தருவான். காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அல்லாஹ்வுக்காண்டி இவங்க இந்த உலகத்துல ரொம்ப கட்டுப்பாட்டோட அவங்க நடந்து கொண்டாங்க. சோ அந்த சொர்க்கவாசிகளுடைய உள்ளங்கள்ல எந்த ஒரு கவலையோ, பயமோ, பொறாமையோ, மத்தவங்கள பத்தி நினைக்கிறது, மத்தவங்க ஏதாவது செஞ்சுருவாங்களோன்னு பயம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அருட்கொடைகள் அப்படின்றது சாதாரணமானது இல்ல. அழிஞ்சே போவாது. அதே மாதிரி மாறவும் செய்யாது. அப்படியே இருக்கும். அப்ப அவங்க சொர்க்கத்துல அவங்களுடைய முழு கவனமும் ஃபுல்லா சொர்க்கத்தினுடைய காட்சிகள், அதனுடைய அந்த சுவைகள்ல இருக்கிறது. சோ அந்த உலகியல் கவலைகள் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. சோ முற்றிலும் நீங்கி அவங்க வந்து சொர்க்கத்தினுடைய ஹாப்பினஸ்ல அந்த வேலையில இருப்பாங்க அப்படின்னு தான் அல்லாஹ் வந்து சொல்றான். அதே மாதிரி நரகத்தினுடைய உக்கிரம், நரகம் வந்து எவ்வளவு ஃபோர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இடங்கள்ல பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பயம் ஏற்படும். ஆனா அல்லாஹ் இதற்கு மாற்றமாக இந்த வசனத்துல ஒரு அமைதியை தரக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நம்ம ஃபேமிலியோட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வந்து நமக்கு தரணும். சோ அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை, ஏன்னா ஒரு சைடு பார்த்தா ஒரு காட்சி குற்றவாளிகள் அவங்க செஞ்ச பாவத்துக்காண்டி, அநியாயத்துக்காண்டி ஒரு எந்த செயல் செஞ்சாலும் அதை சுமையா நினைச்சுக்கிட்டு, கஷ்டமா நினைச்சுக்கிட்டு செஞ்ச எல்லாத்துக்கும் அப்படியே பதில் என்னன்னா அவங்களுக்கு அப்படியே தண்டிப்பு தான். ஃபுல்லா அவங்களுக்கு வேதனை, கடுமையான அலறல், அது இதுன்னு சொல்லி திரும்பவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நெருக்கடியை வந்து வச்சிருவான். ஆனா இன்னொரு சைடு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்ற, அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நல்ல அடியார்கள், முஃமின்கள், அந்த பட்டியல்ல அல்லாஹ் நம்மளையும் சேர்க்கணும். சோ பிரம்மாண்டமான மாளிகையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதுதான் உண்மையான வாழ்க்கையும் கூட. சோ அதுதான் இந்த ஆயத்துல நம்ம வந்து புரிய முடிகிறது. அப்ப இன்னைக்கு உலகத்துல நம்ம வந்து பார்க்க முடியும், 24 ஹவர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அப்படியே சொல்லிட்டே ஓடக்கூடிய, தூங்குற டைமை தவிர மீதி உள்ள எல்லா நேரமுமே வந்து வாழ்வாதாரத்தை தேடுறது, பொருளாதாரத்துல போட்டி போடுறது, இப்படி அவங்கள பீட் பண்ணணும், இவங்கள பீட் பண்ணணும், அந்த இதுலயே தொடர்ந்து மனிதன் வந்து உழைச்சிட்டு இருக்கிறான். சோ அதனால ம். என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஃபேமிலியிலயும் நிம்மதி கிடையாது, அவருக்கும் நிம்மதி கிடையாது. வேலை பார்க்கிற அந்த அவருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெஸ், மன ரீதியாக சோர்வா இருக்கிறார், உடல் ரீதியாகவும் சோர்வா இருக்கிறார். கவலை வந்து அதிகமாகுது. சோ இப்படி எல்லாம் வந்து இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஷுகுல் தான். ஆக்சுவலா இதுக்கு பேர் வந்து ஒரு ஷுகுல் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு நம்ம பயந்து நடக்கிறோம். பொருளாதாரம் தேடுவது அப்படின்றது ஒரு பகுதியா வச்சுக்கொண்டு, மத்த நேரங்கள்ல அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய அந்த வேலை, அதே மாதிரி மறுமைக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல செயல்கள், இது எல்லாமே உண்மையான அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்படுகின்ற ஒரு நற்செயல். சோ இதன் மூலமாக அல்லாஹ் வந்து நமக்கு நிம்மதியை வந்து தருவான். எந்த அளவுக்கு நம்ம வந்து உலகத்துல வாழும்பொழுது கஷ்டம், கவலை எல்லாம் சுமக்கிறோமோ, அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுக்கு நம்ம பயந்து, அச்சத்தோட, எல்லாத்துலயுமே வந்து போட்டி போடணும்னு நினைக்காம, உலகம் தான் நிரந்தரம்னு நினைக்காம நம்ம இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மளை அப்படியே சேஃப்டி பண்ணிடுவான். மறுமை நாள்ல அல்லாஹ் நமக்கு அவன் நாடினால் சொர்க்கத்தை வழங்குவான் அப்படின்ற ஒரு ஒரு செய்தியை வந்து இந்த ஆயத்து வந்து நமக்கு வந்து சொல்லி தருது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பார்ட்டி அட்டன் பண்றாங்க, அல்லது வந்து ஒரு போலியான ஆடம்பரங்கள் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஒரு கல்யாணம்னு வச்சா அதுல வந்து பாட்டு சத்தம் வந்து அதிகமா கேட்கறது தான் நமக்கு ஒரு ஹாப்பினஸ். டிஜே அது வந்து வைக்கிறது தான் ஒரு ஹாப்பினஸ். அதுதான் நமக்கு ஃபுல்லா டான்ஸ் ஆடுறது, போறது, வர்றது, சுத்துறது, இதெல்லாம் தான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் நினைச்சு கொண்டு, ஆனா அதுல நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டா பாதிக்கு பாதிதான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுவும் உண்மையா கிடைக்குமான்னு சொல்லி எல்லாம் தெரியாது. சோ இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாமே தற்காலிகமானதுதான். அதே மாதிரி ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா இந்த இந்த சந்தோஷம் நம்மளுக்கு இப்படியே முடிஞ்சிருமா, இதே மாதிரி தொடர்ந்து இருக்காதோ அப்படின்னு சொல்லி ஒரு இது. சோ அந்த பயத்தோடயே நம்ம கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருப்போம். ஆனா சொர்க்கவாசி ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ ஒரு டாக்டர் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வந்து அந்த டாக்டர் பட்டம் கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கிளினிக்லயோ அல்லது ஹாஸ்பிட்டல்லயோ இருக்கும்போது அவருக்கு சந்தோஷமான லைஃப் தொடங்குது. அப்போ நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சந்தோஷம். யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பின்னாடிதான் இலகு. சோ அல்லாஹ் நம்மள்ட்ட அந்த சொர்க்கத்தை சும்மா கொடுக்கல,
நம்ம அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணணும். நம்ம உலகத்துல வாழும் பொழுது நிறைய கண்ட்ரோல் நம்மள பண்ணிக்கணும். நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கணும். இப்படிலாம் இருந்தோம்னா அல்லாஹ் நமக்கு அந்த சொர்க்கத்தை இலகுவாக ஆக்கி தருவான். அங்க நம்ம இருக்கும் பொழுது ஃபாக்கிஹூன், பயம் கிடையாது, எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி எப்பயுமே நம்ம பரிசுத்தமாக இருப்போம், அகம் மகிழ்ச்சியாக இருக்கும், புறம் மகிழ்ச்சியா இருக்கும், எல்லா சைடுமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி மனிதன் இன்னைக்கு எவ்வளவு நேரத்தை செலவிடுறான் அப்படின்றது, எப்படி எப்படிலாம் செலவிடுறான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதாவது வீணான தர்க்கங்கள்ல இன்னைக்கு டைம் அதிகமாக போகுது. பாவங்கள்ல மூழ்கி கிடக்கிற ஒருத்தன், உதாரணமா ஒரு சினிமா தியேட்டர்ல படம் முழுக்க காதல் அப்படியே அதையே ஒட்டிதான் ஃபுல்லா வருது. அதே மாதிரி அதுவும் ஒரு உபதேசமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சோ அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அப்படியே முழுக்க மூழ்கி கிடக்குறான். கேம் விளையாடுறான், பிரயோஜனமே இல்லை. அதனால தொடர்ந்து அதுலயே மூழ்கி இன்னைக்கு உள்ள மனிதர்கள், குறிப்பாக இளம் சமுதாயம் இதுல ரொம்ப இருக்கு. இப்படி இருந்தோம்னு சொன்னா அங்க மறுமை நாள்ல எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. அப்போ உலகத்துல நம்ம சந்தோஷம்னு சொல்லி தேடி ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே அது நிரந்தரமா இருக்குமானா இருக்காது. சரி, அப்படிதான் நீங்க கஷ்டப்பட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ட்ரை பண்ணீங்க, மறுமையிலையாவது முழுக்க முழுக்க நஷ்டம் தான் அப்படின்ற ஒரு செய்தியும் இதுல நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. அப்போ இங்க நம்ம கஷ்டப்பட்டோம்னா தான் மறுமையில அல்லாஹ் கொடுக்குற அஸ்ஹாபுல் ஜன்னா அந்த கூட்டத்துல நம்ம ஆக முடியும் அப்படின்ற ஒரு செய்தியும் இதுல நம்ம புரிய முடியுது. ஏன்னா இன்னைக்கு நல்ல ஆழமாக நமக்கு புரியுறது என்ன, மார்க்க கடமைகளை கண்டிப்பா பேணிதான் ஆகணும். நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது. அப்படி நம்ம அந்த ஈமான்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம செய்யற எல்லா செயல்கள் ஹராமான காரியமா எப்பயுமே நான் அதுல ஈடுபட மாட்டேன். ஒருத்தவங்க வட்டி வாங்கணும்னு நம்மள்ட்ட சொல்றாங்களா, அதுக்கு ஏதோ ஒரு பதில் கூட நான் சொல்ல மாட்டேன், வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். ஹராமான எந்த ஒரு சாப்பாடும் என்னுடைய உடம்புக்குள்ள போகாது, ஹராமான ஒரு ரூபாய் கூட எனக்கு நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வாழக்கூடிய ஒரு முஃமின்களுக்கு நீங்கள் பொறுமையோடு நீங்க நடந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் மிகப்பெரிய பரிசாக காத்திருக்கு அப்படின்ற ஒரு ஒரு கொள்கை பலம் அது இந்த ஆயத்தை நமக்கு கொடுக்குது. சோ அதே மாதிரி கூட அக்கீதால நம்ம நம்பிக்கையில கொண்டிருக்கிறோம்ல, அதுல சொர்க்கம் அப்படின்றது உண்டுன்னு நம்ம நம்பணும். சொர்க்கம்லாம் எப்போ அப்படின்லாம் சந்தேகம் படக்கூடாது. சொர்க்கம் நரகம் என்பது அல்லாஹ்வினால் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. ஒய்தத் லில் முத்தகின் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், ஒய்தத் லில் காஃபிரின் அப்படின்னு சொல்றான். முத்தகீன்களுக்கும் தயார் செய்யப்பட்டிருக்கு, காஃபிர்களுக்கும் தயார் செய்யப்பட்டிருக்கு. சோ அதையும் நம்ம உளப்பூர்வமாக நம்பி அதற்காண்டி நம்ம இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு நல்ல செயல்பாடு நம்ம எப்பயுமே நம்ம இடத்துல இருக்கணும்ன்றது இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. இன்ன அஸ்ஹாபல் ஜன்னதி யௌம், அந்த நாளில் ஃபீ ஷுகுலின் ஃபக்ஹும். அஸ்ஹாபுல் ஜன்னா சொல்றேன். அஸ்ஹாபுல்னா தோழர்கள், ஜன்னாவுடைய தோழர்கள், தோட்டத்தின் கார்டனோட தோழர்கள். மாஷா அல்லாஹ். திண்ணை தோழர்கள், திண்ணை தோழர்கள். ஆமா, சஹாபி, நம்ம சஹாபிங்கிறோம்ல, சஹாபாக்கள், ரசூலுல்லாஹோட சஹாபாக்கள் சொல்றோம், கம்பேனியன்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், தோழர்கள் சொல்றோம். ஸோ அவங்க ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தை யூஸ் பண்றான்னு பார்த்தா, சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்கங்கிற நிறையா அவங்களுடைய இதையும் சொல்றாங்கல்ல, நிறைய அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், ஒளிர முகமா இருக்கும், உடல் உபாதைகள் இருக்காது, எச்சி சளி இந்த அவங்களுக்கு அந்த தேவைகள்லாம் இருக்காது, சிறுநீர், மலஜலம், இந்த கஸ்தூரி வாசம் அடிக்கும். எல்லாரும் அவங்களாம் ஒரே தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி 60 முழம் உயரமுடைய இருப்பாங்களாம். ஸோ எல்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும், குரோதம், ஆர்கியூமெண்ட் எல்லாமே இருக்காது. எல்லா அவருடைய இதயமும் ஒரே மாதிரியா இருக்குமா. அவங்க அல்லாஹ்வை காலையிலயும் மாலையிலயும் துதி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். என்ன ஸோ நம்ம எந்த கவலையும் இல்லாம அவங்க பிஸியா இருப்பாங்க. பிஸினா ஒரே ஹாப்பியா, என்ன எல்லாம் அடுத்து அவங்களுக்கு போர் அடிக்காது. என்ன காலையில ஒரு சீனு, ஒரு அல்லாஹ் துதி அல்லாஹ் தஸ்பீ செஞ்சுக்கிட்டு, கார்டன் பார்த்துக்கிட்டு, விளையாண்டுக்கிட்டு, மற்ற ஆயத்துக்கள்லாம் எல்லாம் விவரிப்பான். ஒருத்தர் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, சும்மா தூக்கி போட்டு இந்த கப்பெல்லாம் தூக்கி போட்டு விளையாடுவாங்க. என்ன ஸோ அந்த கப்பு எப்படிப்பட்ட கப்பா இருக்கும், என்ன அந்த அவங்க உட்காந்துருக்கிற
2-3 வகையான சொர்க்கத்தை பத்தி சொல்லுவான். சூரா அர்-ரஹ்மான்ல வந்து ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொர்க்கம் ஒன்று இருக்கு, செகண்ட் கிளாஸ் சொர்க்கம் ஒன்று இருக்கு. நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஹையர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாட்டை கொடுக்கணும். ஸோ அவங்களுடைய நிறைய சொர்க்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லிக்கிட்டு வரோம். நம்மளை வந்து என்ன உத்தேவப்படுத்துறோம், இதுல வந்து அங்க அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம்னா இங்கேயும் வந்து என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லல. என்ன நல்லா அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு அனுபவிங்க. என்ன எல்லாமே நமக்கு இங்க வந்து இபாதத்து தான். நம்ம சாப்பிடுறது, விளையாடுறது எல்லாமே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இபாதத்து தான். ஸோ நம்ம பிள்ளைங்களோட, மனைவியோட சம்பாதிக்கிறது, படிக்கிறது எல்லாமே இபாதத்தாக்கப்பட்டிருக்கு. அந்த நீயத்தோட செய்யப்பட்டால். ஸோ இப்போ நம்ம பிஸியா இருக்கிறதுலையும் தப்பு கிடையாது, பிஸியா இருக்கணும். அது வந்து அல்லாஹ் சந்தோஷப்படுத்துற மாதிரி அதை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம இப்போ எதுல பிஸியா இருக்கிறோங்கிறது வந்து நம்ம நம்மளே உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். இந்த டெய்லி நைட்ல உட்காந்து சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கோம், எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருக்கோம், உள்ள இந்த பாவங்களை வந்து போக்குறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன காலையில் எந்திரிச்சவன தொழுதமா இல்லையா, என்ன ஸோ நான் போற வழியில எல்லாமே எல்லாம் லேசாக்கி வச்சிருக்கோம். அதுக்கு உட்காந்துருக்கணும்னு செஞ்சுக்கலாம் அவசியம் இல்லை. போற போக்குலயே நம்ம இஸ்திபார் செஞ்சுட்டு போகலாம். தௌபா நான் ஒரு ரசலாசனம் வந்து மலை மேலே ஏறும் போது வந்து நான் இறங்கும் போது அதெல்லாம் வந்து ரொட்டீனா வச்சிருக்கிறாங்க. சில ஓதும் போது சில பேர் ரோட்ல போயிட்டே இருக்கும் போது சூறா மன்னனம் பண்ணிக்கிட்டு எல்லாம் போவாங்க. கவனமா இருக்கணும், ரோட்ல போகும்போது கவனமா இருக்கணும். அதே நேரத்துல என்ன ஸோ நம்ம எதுக்கு முக்கியத்துவம், இங்க வந்து என்ன பிஸியா இருக்கிறோம், அல்லாஹ்க்கும் உலக வேலைகளோட அல்லாவையும் நம்ம நினைப்போடயே இருந்தா நமக்கும் இன்ஷா அல்லாஹ் அங்க போய் நம்ம சொர்க்கத்துல பிஸியா இருப்போம். என்ன ஸோ இதுதான் நம்ம இந்த இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அஸ்ஹாபுல் ஜன்னவா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும். நமக்கு எல்லாருக்கும் அந்த தௌஃபீக் கிடைக்கணும் எல்லாருக்கும். அப்படிங்கிறத நம்ம எல்லா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளுக்கு ஏற்ற வகையில் நம்ம எல்லா அமல்களும் இருக்கணும். அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது அப்படியே நம்ம இருக்கக்கூடாது. டெய்லி மார்க்க சம்பந்தமா கொஞ்சமாவது கத்துக்கிறதுக்கு, குரானை ஓதுறதுக்கு, தஜ்வீது முறைப்படி இது மாதிரி தர்ஜுமா தஃப்சீர் படி கத்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்போ வந்து அல்லாஹ்விட்டு நம்ம ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருப்போம். ஸோ அல்லாஹ் அதுக்குள்ள பரக்கத்து வாழ்க்கையை நமக்கு பீஸ்ஃபுல் ஆக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஹும் வஅஸ்வாஜுஹும் ஃபீ திலாலின் அலல் அராயிகி முத்தகிஊன். அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் நிழல்களில் உள்ள கட்டில்களின் மேல் வெகு உல்லாசமாக சாய்ந்தவர்களாக அவர்களாக இருக்கிறார். 56வது ஆயத்து இது. போன ஆயத்துல சொர்க்கவாசிகளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, அவங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லா வேலைகள்லயுமே ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பொதுப்படையாக வந்து அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்துல சொர்க்கவாசிகள் வந்து தனியாக இல்ல, அவங்களுடைய துணைகளோடு சேர்ந்து இருப்பாங்க. அதே மாதிரி வெயிலோ அல்லது வந்து சோர்வு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு மைல்டா இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துலதான் அல்லாஹ் வந்து அவங்கள வச்சிருப்பான். சோ அரசர்கள் மாதிரி ஒரு அரியணையில அவர்களை வந்து அமர்த்தி ஓய்வெடுக்க செய்வான். அந்த அளவுக்கு அவங்க வந்து முத்தகி உன்னா சாய்ந்திருப்பார்கள். அப்படி அந்த ராஜா வந்து ஒன் சைடா அப்படி சாஞ்சிருப்பாங்கல்ல கொஞ்சம் இதா, அந்த மாதிரியான ஒரு காட்சியை வந்து அல்லாஹ் சொர்க்கத்துல தரதாக இந்த குர்ஆன்ல நமக்கு வந்து சொல்லி காமிக்கிறான். சோ இதுல ஹும் அஸ்வாஜுஹும் அவர்களுடைய ஜோடிகள் அப்படின்னா எப்படி சொல்றது, மனைவியர் அப்படின்னு சொல்லி பன்மையில வந்து அல்லாஹ் வந்து சொல்றான். சோ ஹூருலைன்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால அல்லாஹ் வந்து பன்மையில சொல்றான் அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். சோ உலக வாழ்க்கையில ஈமான் கொண்டு சொர்க்கம் புகுந்த அந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் பரிசாக தரக்கூடிய ஒரு கிஃப்ட் தான் ஹூருலைன்கள். ஸோ அதனால அல்லாஹ் வந்து அப்படி சொல்றான். ஃபீ திலாலின், திலால் அப்படின்றது வந்து தில்லுனுடைய பன்மையான வேர்டு. உங்களுக்கு வந்து சொர்க்கத்துல சூரியனுடைய வெயிலோ அல்லது வந்து
கடுமையான வெயில் அல்லது வந்து பனியிலேயே வந்து கடுமையான பனி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த மரங்களுடைய கிளைகள் மூலமாக ஒரு இதமான காத்தடிக்கும், பசுமையான ஒரு காட்சி இருக்கும், நிழல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அலல் அராய்க், அலல் அராய்க்குன்னா ஒன்னா சொல்லல, அல்லாஹ் வந்து அரிக்கான்னு சொல்ல. அரிக்கானா ஒண்ணு, அராய்க்குன்னா பன்மையா அல்லாஹ் வந்து சொல்றான். அரியாசனங்கள், அலங்கார கட்டில்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பயன்படுத்துறான். சோ சாதாரணமான சீட் கிடையாது இது. அரசு அரண்மனைகள்ல ஒரு பட்டு துணிகளால அதே மாதிரி திரை சீலைகளால அலங்கரிக்கப்பட்டு வந்து உயர்தரமாக இருக்கக்கூடிய அந்த ராஜ அரியணைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு மீனிங். சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல முத்தகி ஊன், அவர்கள் சாய்ந்திருப்பார்கள். இத்திகா அப்படின்றது வந்து ஒரு சைடா சாஞ்சு உட்கார்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு பயமும் அவசரமும் கவலையும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியா நிம்மதியா இருக்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் முத்தகி, அதாவது சாய்ந்து இருக்கிறது. சோ அடிமைகள் அல்லது வந்து கவலையில இருப்பாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பயத்திலேயே இருப்பாங்க, அடுத்து என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு. ஆனா அரசர்கள் அதே மாதிரி சுதந்திரமா இருக்கிறவங்க, நிம்மதியா இருக்கிறவங்களை பார்த்தா அவங்க சிட்டிங்கே வந்து கொஞ்சம் அழகா இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருப்பாங்க. சோ அல்லாஹ் வந்து அப்படித்தான் ஜன்னத்துல அமைச்சு வச்சிருக்கிறத வந்து சொல்லி காமிக்கிறான். சோ இந்த ஆயத்துல தப்சீர்ல என்ன விளக்கம் வருது அப்படின்னா, திலால், நிழல்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். அப்போ மரங்களுடைய அந்த அடர்த்தி, அதனுடைய பேரழகு, அதனுடைய அந்த குளுமை வந்து எப்போ ஏற்படும் சொன்னா, மரங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது காத்து அப்படியே லைட்டா வருடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுதுதான் அதை உணர்த்துறதுக்கு தான் அல்லாஹ் வந்து ஃபீ திலால் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறோம். அந்த அராயிக் அப்படின்றது வந்து முத்துக்கள், அதே மாதிரி மரகதம், கம்பிகள்லயே வந்து தங்க கம்பியம், அந்த மாதிரியான கம்பிகள்ல அலங்காரம் செய்யப்படும். அல்லாஹு ஆலம் அது எப்படி வச்சிருக்கான்றது நமக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியல. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றதுதான் வந்து இதுல தப்சீர்லயும் இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சோ இவங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி அவங்க உலக வாழ்க்கையில போகும்போது முள்காட்டுல நடந்து போற மாதிரி ரொம்ப கவனமாக இருந்தாங்க. சுத்தி பல பாவங்கள் ஏற்படக்கூடிய அந்த நிலைமை உண்டு. அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, நம்மளை வந்து சோதிக்கக்கூடிய நிறைய வேலைகள், அது எல்லாத்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணி பொறுமையாக இருந்து அல்லாஹ் உட்கார்ந்து இறை அச்சத்தோட எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் அல்லாஹ்வுக்கு பயந்து இப்படிலாம் இருந்ததுனாலதான் முத்தகி ஊன், அரியாசனங்கள் மீது அவங்க சாய்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதியான ஒரு பரிசை வந்து அல்லாஹ் கொடுக்குறான். பரிசிலேயே நிம்மதி தரக்கூடிய ஒரு பரிசு. சோ ஒரு மனிதன் வந்து உலக ரீதியாக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எந்த ஒரு கவலையும் இல்லாம ஒரு குளிர்ந்த ஒரு சோலை பகுதியில அமர்ந்து பேசி சிரிக்கிறதை விட ஒரு சந்தோஷம் கிடையாது. அல்லாஹ் வந்து சொர்க்கத்துல அதை அப்படியே வந்து வடிவமைத்து தருகிறான் அப்படின்ற ஒரு காட்சியை வந்து தப்சீர்ல சொல்றாங்க. சோ இந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது கூட அதுலயும் போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, சண்டை இருக்காது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனை, மனஸ்தாபம், இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம முழுமையான அந்த நிம்மதி கிடைக்கும். சோ அதைதான் வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். இன்னைக்கு வந்து எது ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறத விட குடும்பங்கள் சிதைந்து போறது, விவாகரத்து, அதே மாதிரி உறவு வந்து முறிஞ்சு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப மலிவாக ஆயிடுச்சு இன்னைக்கு. எல்லா இடங்கள்லயுமே ரொம்ப அதிகமாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். சோ நம்ம இப்போ நீயும், அதாவது நம்மளும் நம்ம துணையும் வந்து ஒரு ஈமானோட இஹ்லாஸோட வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த தூய்மையான அன்பு மரணத்தோடு எப்பயுமே நின்று விடாது. அது வந்து சொர்க்கத்திலும் தொடரும் அப்படின்ற ஒரு படிப்பினை இந்த வசனத்துல நம்ம வந்து கிடைக்குது. அதாவது என்னன்னா, இந்த உலகத்திலேயே நம்ம வந்து சண்டை சச்சரவுகள், மனக்கசப்பு, அது இதுன்னு சொல்லி யோசிச்சு அப்படியே வந்து சண்டையிலேயே கொண்டு போறதை விட மகிழ்ச்சியோட நம்ம கொண்டு போறோம், ஈமானோட கொண்டு போறோம், தவறுகள் நடக்காம நம்ம வந்து அதை சரியாக கொண்டு போறோம் அப்படின்னும் பொழுது மறுமையில அல்லாஹ் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு வந்து தர இருக்கிறான். சோ உலகத்துல வாழும்போது கணவன் மனைவியோடு சேர்ந்து தக்குவா இருக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தக்குவாவை
கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து இந்த ஆயத்துல இருந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து மனுஷன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குறது அல்லது வந்து ஒரு லக்ஸூரியான ஒரு ஒரு படுக்கையில போய் தூங்குறதுக்காண்டி லட்சக்கணக்குல செலவு பண்றான் அதுக்காண்டி. ஆனா அந்த உலக சொகுசுகள் எல்லாமே தற்காலிகமானவை. மனிதனுக்கு நோய் வந்துருச்சு, முதுமை வந்துருச்சுன்னு சொன்னா இதெல்லாம் வந்து அனுபவிக்க கூட முடியாது. ஆனா அல்லாஹ் வந்து சொர்க்கத்துல வச்சிருக்கிறது வந்து முதுமை கிடையாது, சலிப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து சொகுசுலயே அசல் உண்மையான நிரந்தரமான சொகுசு அப்படின்றது அதன் மூலமாகத்தான் கிடைக்கும். அதற்காண்டிதான் மனிதன் தொடர்ந்து உழைக்கணும். இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுற விஷயங்கள் எல்லாமே மறுமைக்கு எனக்கு என்ன பிரயோஜனம் தரும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் யோசிக்கணும் அப்படின்றத இதுல வந்து பார்க்க முடியுது. சோ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, கவலையிலையும் இந்த போராட்டத்திலையும் தான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான். சோ அல்லாவுக்கு பயந்து நம்ம வந்து உண்மையாக அந்த மறுமையுடைய எண்ணத்திலேயே நம்ம வாழ்ந்திருந்தோம்னா நமக்கு கவலை இல்லாத ஒரு ஓய்வு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் இந்த ஆயத்தின் மூலமாக நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து முக்கியமான விஷயம் தான் இது. அஸ்வாஜுஹும் ஃபீ திலாலில், நிழல் நிழல் வெயிலோட அருமை நிழல்ல தான் தெரியுமாங்க. என்ன வெயில் காலத்திலேயே போய் நம்ம ஒரு மரத்தடியில போய் நின்றோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன ஆஹா, இந்த மரத்தை வச்ச அதான் சொல்றாங்க. இந்த இதுவும் சதக்கா ஜாரியான்னு தான் சொல்றாங்க. மரம் வைக்கிறது என்ன நம்ம அது மூலமா பயன்பெறாங்க இல்லையா, அந்த அதுல அதுக்கு கீழே இலைப்பாடுறவங்க, அதுல கிடைக்கிற பழங்களை எடுத்து சாப்பிட்றவங்க, பறவைகள் சாப்பிட்றது என்ன எல்லாமே அதுவும் சதக்கா ஜாரியாவா கருதப்படுது. ஸோ அந்த மாதிரி நிழல் அங்க வந்து அந்த அதுக்கு கீழே ஆசனங்கள் வேற, அரியாசனங்கள் வேற, நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுள் எல்லாம் போட்டு வச்சிருப்பான்னு நினைக்கும் போது ஒரு நல்ல சீன்ஸ் எல்லாம் எல்லாம் பெரிய அருமையா நேச்சுரல், நம்ம ஸ்கிரீன்ல கூட பார்க்க தேவையில்ல, அவ்வளவு நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். என்ன அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த அஸ்வாஜுஹும்னு ஒரு வார்த்தை சொல்றான், மனைவிகள் அப்படிங்கிறான். அது அதுல சில முஃபஸ்ஸரீன்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மனைவியும் வந்து அவங்க அழகா மாற்றப்பட்டு அழகான மலைகளை மாற்றப்பட்டு ஒரு நிமிஷம். ஸோ அழகான மனைவி ஹூர்லீன்களின் தலைவியெல்லாம் மாற்றப்பட்டிருப்பாங்களாம். ஸோ இது யாருக்கு அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்போ உலகத்துல வந்து ஒரு விளம்பரமா இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், ஒரு பெண்கள் இல்லாத ஒரு விளம்பரமே இல்லை இல்லைங்களா? என்ன இல்லைன்னா இப்போ அந்த ப்ராடக்டே விற்க மாட்டேங்கிற நிலைமைக்கு போயிடுது. ஆமா, இப்போ எந்த ஸ்கிரீனை மேல பார்த்தாலும் பெண், ஒரு கவர்ச்சியான பெண் இருந்தா தான் அது வந்து அந்த மார்க்கெட்டிங்ல வந்து அது ஒரு யுக்தி. எது வந்து அவங்கள பிடிச்சி இழுக்க வச்சு அதை விற்கிறது. அந்த மார்க்கெட்டிங் போற பொருளுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து சைத்தான் அதை சொல்லுவாங்கல்ல, மின்னல் ஜின்னத்தி வன்னாஸ் என்ன அதெல்லாம் சொல்றான். என்ன ஜின்னத்தி மனிதர்களிலையும் சைத்தான் இருப்பான் அப்படின்னு. நல்லா கவனமா நம்மளை பாதுகாக்கணும். இந்த மாதிரி பெண்களால வந்து நம்ம அதுக்குதான் பார்வையை தாழ்த்திக்க சொல்றான். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இப்ப பார்வையை தாழ்த்திக்கிட்டு நம்ம கண்ட்ரோலா இருந்தோம்னா இந்த உலகமும் சிறந்ததா இருக்கும். ஏன்னா ரசல்லா சிலத்துக்குமே ஒரு தடவை நடந்துச்சுக்கிறாங்க, ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துருவாங்க, உடனே வீட்டுல வந்து மனைவி கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. சேர்ந்து இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன், நான் ரசல்லா சொல்லுவாங்க, உன் மனைவிட்ட இருக்கிறது தான் அந்த பெண்ணிட்டே இருக்கு என்ன. ஸோ அது ஒரு பெரிய ஒரு குழப்பம். அதுக்குதான் மார்க்கம் வந்து ஆண் கல்யாணம் பண்ணவங்க வந்து இந்த மாதிரி உறவுகள் தகாத உறவுகள் வச்சு ஆளை காலி பண்ண சொல்லிடுது சரியா கோர்ட்ல. ஏன்னா அதுவும் பப்ளிக்கா நடக்குது சவுதியில. இப்போ என்ன இப்போ 2 பேரும் யாராவது சாட்சி, அதுவும் 4 பேர் சாட்சி சொல்லணும். அதுவும் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சாட்சிலாம் வந்து அதுக்கு ஏன் அந்த மாதிரி மார்க்கம் அவ்வளோ சீரியஸா சொல்ல வருது அப்படின்னா, அதுல அவ்வளவு பெரிய ஒரு குழப்பங்கள் இருக்கு. கல்யாணம் பண்ணாதவங்க பண்ணா கூட சாட்டை அடின்னு சொல்லி விட்டுருது இல்லைங்களா? என்ன கல்யாணம் பண்ணவங்க குழப்பம்னா அந்த வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடுது இல்லைங்களா? அவங்க குடும்பம் சைத்தானுடைய சூழ்ச்சி தானே அது. சைத்தான் வந்து
பண்ணுவான் இந்த மாதிரி ஊசலாட்டத்தை பண்ணுவான். எவ்வளோ நீங்க சொன்ன மாதிரி விவாகரத்துகள், ஒரு பாவம் சில பேர் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போயிடுறது என்ன. சம்டைம்ஸ் ம், பெண்கள் சில பெண் நியூஸ்ல பார்க்குறோம் மற்றவனோட ஓடி போறது என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா காப்பாற்றணும். இந்த மாதிரி நம்ம மறுமை நாள்ல இதெல்லாம் வந்து இருக்குது. கொஞ்ச நாள் தான் உலகம் என்ன. ஒரு அதுக்காக போய் நம்ம ஒரு இந்த இந்த நப்ஸோடைய சொல்லுவாங்கல்ல அந்த மனம் போன போக்குல போய் அதை நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா என்ன. ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்றது நம்ம தமிழ்லயே இருக்கு என்ன. ஐம்புலன்களை யார் கண்ட்ரோல் பண்ணானோ அவன் தலை சிறந்த தலைவனா இருக்க முடியும் அப்படிம்பாங்க என்ன. ஐம்புலன்கள்ங்கிறது வந்து கண்ணு, காது, வாய் என்ன, அந்த எல்லாமே ஐம்புலன்களையும் வந்து அடக்கும் என்ன. எல்லா இதுலயும் இருக்குதுங்க என்ன. எல்லா மார்க்கம் மதங்கள்லையும் சொல்றாங்க. கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும். கிறிஸ்டியானிட்டி நம்ம இஸ்லாத்துல இருந்து இஸ்லாத்துக்கு முன்னாடி வந்த வேதம் தானே. அதுக்கப்புறம் தான் வந்து மாற்றப்பட்டு இருக்கு. அதுலயும் வந்து சேஸ்டிட்டி, அதாவது இந்த கற்பொழுக்கம் என்ன. திருக்குறள்லயே பாருங்க கற்பொழுக்கம்லாம் நிறைய இருக்கும் என்ன. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி கற்பொழுக்கம் எப்படி வரும்? முதல் தடவை பார்வையை தடை போட்டாலும் முடிஞ்சு போச்சு என்ன. கண்ணும் பார்க்கும் போது தானே ஆரம்பிக்குது அடுத்தது. என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதுக்கு தான் சில பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு பசங்கள்ட்ட பேசிட்டு உட்காந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூல்லாம் போகிறோம், கிளாஸ்லாம் படிக்கிறோம் என்ன. ஆண்கள் பெண்கள்லாம் சேர்ந்து தான் நாங்கள் படிக்கிறோம். சில குரூப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறோம். என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான் பையன் என்ன. 5வது படிக்கிற பையன், சின்ன வயசு என்ன. நீ வந்து பார்வையை தாழ்த்திக்கணும். அதான் பிலால் பிலிப்ஸ்னு ஒரு ஆங்கில பேச்சாளர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ஸ்கூலை சூஸ் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு இருக்க தனியா ஸ்கூலை சூஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்றாரு அவர். அவருடைய ஒப்பீனியன்ல இப்போ இல்லை நமக்கு. அவரு அது என்ன சொல்ற, சில பேர் கேட்கறாங்க அங்க சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து ஸ்டாண்டர்டு சரியா இருக்க மாட்டேங்குது. நான் இஸ்லாமிய முறைப்படி நடக்கிற ஸ்கூல்ல பார்த்தா படிப்பு சரியா இருக்க மாட்டேங்குது. நான் படிப்பு நல்லா இருக்கிற ஸ்கூல்ல பார்த்தா இஸ்லாமிய முறைப்படி இருக்க மாட்டேங்குது. அவருக்கு அது என்ன சொல்றாருன்னா, இந்த வயசுல ஃபவுண்டேஷன்ல வந்து நாம அந்த தீனை தான் ஸ்ட்ராங்கா கொண்டு போகணும் என்ன. படிப்பு எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். அந்த ஃபவுண்டேஷன் இயர்ஸ்ல தீனை வந்து நம்ம மனசுல அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ராங்கா விதைச்சிட்டோம்னா படிப்பும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து என்ன படிப்பு வேணாலும் ஈஸியா எல்லாம் அது வந்து படிப்பு கொடுத்துருவோம். அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணும் போது அப்பதான் சொன்ன பையன்ட்ட இந்த மாதிரி வந்து இங்க இந்த மாதிரி சிங்கப்பூர்ல உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது. பட் சில பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி மற்ற வெளிநாடுகளுக்கு அமைச்சு படிக்க வைக்கிறாங்க என்ன. வந்து நிறைய வந்து இஸ்லாமிக் ஸ்டடீஸோட சேர்ந்த ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ ரெண்டா பிரிச்சுட்டோம்னு வச்சுங்களேன். இந்த ஆண் பெண் சேர்றதுனால தானே இந்த இந்த லவ் இந்த இதெல்லாம் வந்துடுது. அதனால வந்து இது பெரிய டிஸ்கஷன் டாபிக் நம்ம பேசணும் என்ன. அது பாவம், அது வந்து ஒரு பெரும் பாவம். எல்லாம் வந்து அதுல இருந்து எல்லாரையும் பாதுகாக்கணும். பட் பாவம் செஞ்சவங்க உடனே அல்லாட்ட வந்து இஸ்திஃபார் செஞ்சு திருந்திட்டு அது மன்னிச்சிடுறேங்கிறான். அந்த பாவத்தையே வந்து நன்மையா எழுதுறேங்கிறான் என்ன. ஆனா பர்பஸா இது கேட்ட பிறகும் நான் அந்த பாவம் செய்ய போறேன், செஞ்சுட்டு இஸ்திஃபார் செய்ய போறேங்கும் போது தான் பிரச்சனை. இது தெரியாம செஞ்சுட்டாங்க சார். 2 பேரும் வந்து ஒருத்தங்க விரும்பிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, அட்னா முடிஞ்சு போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அவெல்லாம் அவங்களுடைய கதர்ல வச்சிருக்கிறான் அந்த மாதிரி அப்படின்னு என்ன. ஸோ இதனால வந்து பிடிச்சவங்களை வந்து கல்யாணம் பண்றதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. மார்க்கம் அதுல வந்து ஒன்றும் வந்து தடை செய்யல. ஓரளவு அவங்க வந்து ஓரளவு லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க, ஓரளவு சம்பாதிக்கிறாங்க, ஓரளவு கல்யாண பருவம் வந்துருச்சு. இன்னும் ஏதோ ஒருத்தங்க விரும்பிட்டாங்க, அது பிடிக்குதுன்னா அவங்க வந்து என்ன செய்யணும், அந்த சேனல்ல போகணும். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசணும் இல்லைங்களா. அதான் நான் அந்த பொண்ணை பார்த்தேன், அம்மா நான் அந்த பையனை பார்த்தேன் என்ன, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னா அவங்க 2 பேரும் அவங்க போய் பேசி என்ன ஒரு திருமணம் முடிச்சு வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல செயலா இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு 2 பேரும் அந்த ஹிந்தி படம் தமிழ் படத்துல ஒரு மாதிரி பார்க்கு பீச்சுன்னு சுத்திக்கிட்டு பைக்ல கட்டிப்பிடிச்சு போயிட்டு என்ன, அதுதான் வந்து மார்க்கம் ரொம்ப ஒரு பெரிய பாவமா கருதுது. அதனால வந்து நிறைய படிப்பு கெட்டு போகுது என்ன.
ஸோ வாழ்க்கை வீணாக போகுது, திடீர்னு லவ் ஃபெயிலியரு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த படிக்கிற நாளில் அந்த ஃபவுண்டேஷன் இயர்ஸில் பாவத்தை சம்பாரிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டு போகிறதுனால தான் அல்லாஹ் வந்து இதை ஹராம் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி இந்த அந்த பெண்கள் துணைகள் விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்து, அதுவும் கல்யாணம் பண்ண போகிறவங்க கல்யாணம் பண்ணவங்க 2 பேருமே வந்து இந்த உலகத்தில் நமக்கு நாமே ஒரு வில் பவரோட நம்ம சொர்க்கத்தில் நமக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்வையை தாழ்த்தி கற்போட நம்ம வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். நிழல்ல நம்ம மற்ற துணைகளோட நம்ம நம்ம மனைவியே தலைமை ஊருணினா தான் இருப்பாங்களா அங்க மாற்றப்பட்டு மற்ற துணைகளும் இருக்குன்னு நல்லா சொல்றான். அது பட் நமக்கு அறியாத நமக்கு வந்து அது ஆலமுல் கைப் அது எப்படி இருக்க போகுது என்ன. இப்போ அதை பத்தி அவங்க பேச முடியாது. பெண்களும் வந்து என்ன உங்களுக்கு வந்து பெண்கள் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படி இப்படிலாம் பேசுவாங்க சில பேர் என்ன. ஸோ விளையாட்டுக்கு நம்ம அது வந்து அல்லாஹ் ஆலம் அது எப்படி இருக்க போகுது, அங்க உள்ள மனநிலைகள் எப்படி இருக்கும் என்ன. ஸோ அங்கேயும் அவங்களும் சந்தோஷமா தான் வச்சிருப்பேங்கிறான்ல. ரசலாசலம் சொல்றாங்க, ஒரு வயசான அம்மா வந்து நான் சொர்க்கம் போவேன்னா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும்ல உங்களுக்கு அந்த ஹதீஸ். வயசானவங்க நீங்களே சொல்லுங்க அதை. அது என்னன்னா வயசானவங்க சொர்க்கத்துக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்க கவலைப்பட்டோடனே திருப்பி கூப்பிட்டு வயசானவங்க அவங்க வயசானவங்க கூட இளமையாக மாற்றப்பட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. சொல்லலாம் எவ்வளவு பெரிய ஒரு அவங்களுக்கும் எல்லாருக்குமே அங்க வந்து சுகபோகங்கள் உண்டு என்ன. ஸோ அதனால வந்து ஆண்களுக்கு மட்டுமே தான் கூர்லீன்களா சொர்க்கமா என்ன அப்படிங்கிற ஒரு பிகாஸ் அல்லா மேல எப்பவுமே எல்லாருமே நல்ல எண்ணம் கொள்ளணும் இல்லைங்களா. ஸோ இதை வந்து சில பேர் இந்த நிறைய சேனல்ல வந்து பேசுறாங்க என்ன. ரொம்ப கவனமா இருக்கணும். அது வந்து ஆலமுல் கைபு அல்லா மேல எப்போதுமே நான் நல்ல எண்ணத்தோட ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி என்ன. ஸோ நம்ம இதுல வந்து இப்போ நம்மளும் அந்த துணிகளோட நிழல்ல இருக்கணும்னா இந்த உலகத்துல அது நம்ம சாஞ்சி இருக்கிறது பாருங்க. அது சோஃபால போய் ஒரு 10 நிமிஷம் சாஞ்சாலும் நமக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு என்ன. ஸோ அங்க சாஞ்சி அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது இப்போ ரொம்ப நேரம் இங்கே நம்ம சாஞ்சி இருக்க முடியாது என்ன. சாஞ்சிருந்தா அடுத்த வேலை வந்துடும் என்ன. எவ்வளவு நேரம் சாஞ்சி இருக்க முடியும் என்ன. அப்புறம் தன்னை எந்திரிக்க சொல்லும் என்ன. ரொம்ப நேரம் சாஞ்சியே இருந்தாலும் வேலையை போகாம சாப்பிட்டு இருந்தா நமக்கு நோய் வந்துடும் என்ன. ஸோ அங்க வந்து எவ்வளவு நேரம் சாஞ்சி படுத்து கிடக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிட்டு இருக்கலாம், ஒரு நோயும் கிடையாது என்ன. ஸோ அந்த மாதிரி கவுச் பொட்டேட்டோன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கவுச் பொட்டேட்டோன்னா சோஃபாவிலேயே படுத்து கிடக்கிறது சோம்பேறியா என்ன, ஒரு வேலையும் செய்யாம அங்க வந்து கவுச் பொட்டேட்டோ இருக்கலாம் என்ன. ஸோ அதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. நம்ம அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலா இருந்துக்கிட்டு ஹலாலான வழியில எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு நம்ம இஸ்திக்பார் செஞ்சுக்கிட்டு இருந்தா இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த தௌஃபீக் எல்லாரும் கொடுக்கணுங்கிறத துஆ செய்வோம். ஆமீன்.